குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 15/6/2026 இன்றைக்கு திங்கட்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடத்திலே ஆணி மாதத்தில் 1ஆம் நாள். மாசம் பிறந்துருச்சு. உத்தராயண புண்ணிய காலம். கிரீஷ்ம ருது என்கிற முதுவேநீர் காலத்தில் இன்னைக்கு வந்துட்டோம். மிதுன மாதத்துல சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறை. அமாவாசை காலை 9:27 போயிடும். பின்பு பிரதமை திதி வந்துவிடும். மிருகசிரீஷம் மாலை 9:05 வரை இருக்கும். பின்பு துதியை திருதியை என்கிற நாளும் இன்னைக்கு இருக்கும். பிரதமை திதி முடிச்சு. அதனால இன்னைக்கு மிருகசிரீஷம் ஃபுல் டே இருக்கக்கூடிய நாள். இன்னைக்கு ஒரு கரி நாள். சூரியன் நியர்பை நம்மளுடைய இதில் இருக்கும். ஷடதிதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இன்னைக்கு பெருமாளின் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. பெருமாளை வழிபட திங்கட்கிழமை பெருமாள்லாம் வழிபட்டோம்னா ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். இந்த மிருகசீரிஷம் ஃபுல் டே இருக்கு. மிருகசீரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் எப்படி வட்டதுன்னா நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்கும். ரெட்டை மனது கான்செப்ட்னு சொல்லுவோம். கற்பனை வளங்கள், புதிய தேடல்களுக்கெல்லாம் இந்த மிருகசீரிஷம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மனசு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். அவர் படிக்கிற ஆர்வம் அப்படிங்கிறது எல்லாம் மிருகசீரிஷம் தூண்டி கொடுக்கும். கற்றுக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறாரு. 6:30 7:30 மணி ஒரு நல்ல நேரம். 4:30 5:30 மணி சாயங்காலம் நல்ல நேரம். ராகு காலம் 7:30 9, யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:30 3. இன்னைக்கு சூலம் அப்படிங்கிறது கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் உள்ள வந்திருக்கார். 5 நாழி 13 வினாடி இருக்க போறார். 5:54 சூரியன் உதய நேரம். இன்னைக்கு விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் என்கிற விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம். சூரியன் புதன் சேர்ந்திருப்பார் மிதுன ராசியில. சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருப்பார் கடக ராசியில. சிம்ம ராசியில கேது, கும்ப ராசியிலே ராகு, சனி பகவான் மீன ராசியிலே, மேஷ ராசியில ஆட்சியிலே செவ்வாய். இன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபராசியில உட்கார்ந்துருப்பார். ரிஷபராசி முடிச்சு அவர் உள்ளர இதுக்குள்ள வந்திருப்பார். மிதுன ராசியில வந்திருப்பார். இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு ராசிக்கும் பலனை பார்க்க போறோம். வாருங்கள். ராசி நண்பர்களே, உங்க ராசியின் 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார். முன்னைக்கு போல இல்லைங்க. இப்போ நான் கொஞ்சம் மனசை மாற்றி இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு ஐடியா வந்துருச்சுங்கன்னு பளிச்சுன்னு ஒரு ஃப்ளாஷ் கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு எதையும் கிராப் பண்ற மைண்ட் செட்ல இருங்க. எதையும் பிடிச்சு கொள்ளக்கூடிய மைண்ட் செட் வச்சுக்கிடுங்க. திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாளை தேரோட்டி அவரை மனதில் வச்சுக்கோங்க. எப்படி சாரதி டக்கு டக்குன்னு மாற்றுவார் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி 5 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசி 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்க போறார். சூரியனுடன் சேர்ந்து புதனுடன் சேர்ந்து இருக்க போறார். 2ஆம் இடம்ங்கிறது நன்மையான இடம். ஆனால் உங்க சூரிய பகவானோட உட்கார்ந்தோம்னா மனசுல ஏதோ ஒரு கவலை கொடுக்கும். அதனால கொஞ்சம் குடும்பத்தை பற்றின கவலைகளை இன்றைக்கு நீங்க சந்திக்க வேண்டிய நாள். காலையிலே கொஞ்சம் ரிலாக்ஸா விஷ்ணுவை வழிபட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கட்டும். வாழ்க வளம். மிதுனம் ராசி நண்பர்களே, சூரியன் புதன் மற்றும் சந்திரன் என்று மூவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளிலே உங்க ராசியிலே பயணங்களை பற்றின எண்ணங்கள், எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. புதுசா எதாவது படிக்கணும்னா இன்னைக்கு தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசாக எதாவது கற்றுக்கணும்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணுங்க. பெயிண்டிங் ஒர்க்கு அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் இன்னைக்கு நிறைய வேலைகள்லாம் செய்யறதுக்கான பண்ணுங்க. வேலை வாய்ப்புகளை புதிய தேடல்கள் பண்றது தான் இன்னைக்கு நல்லா இருக்கும். 3 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளம். கடகம் ராசி நண்பர்களே, உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல மறைய போறார். 12ஆம் இடம்னாலே விரயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உங்க ராசிக்குள்ளதான் வரப்போறார். தாயை வரவேற்கக்கூடிய மனநிலைன்னு சொல்லுவோம். அப்படி பாசத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. புதன் அப்படிங்கிறதுனால குழந்தை மேல நிறைய அக்கறையை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 2 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை துவங்குங்கள். வாழ்க வளம். சிம்ம ராசி நண்பர்களே, லாபஸ்தானத்திலே லாபஸ்தான அதிபதியாக உங்க ராசிநாதனை உட்கார்றார். கூடவே இன்னைக்கு சந்திர பகவான் உட்கார்றார், புதனும் வர்றார். அதனால நிறைய காரியங்கள் வெற்றியாக அமையும். வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எண்ணங்கள் கொண்டிருந்தீங்கன்னா அந்த எண்ணத்துக்கான
அடிப்படை விதையை இன்னைக்கு ஊனலாம். குழந்தைகளே கல்வியிலே அடுத்த நிலை கொண்டு போறது, குடும்பத்திலே இந்தந்த விஷயம் சொத்தெல்லாம் வாங்கணும், புதிய தொழில்கள் துவங்கணும், எது வேணாலும் இன்னைக்கு தாராளம் பண்ணுங்க, நல்லா இருக்கு. 8, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு தொழிலுக்குரியவர் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார சந்திர பகவானும் சூரியனும் மற்றும் புதனும் இருக்கிறாங்க. அதனால தொழிலே நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நன்மையான நாள். லாபத்துக்குரியவரோட சேர்ந்ததுனால ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு தாராளமாக உட்காரலாம். எதிர்பார்ப்புகள் வீண் போகாது. நல்ல ஒரு காலையில் எழுந்துட்டு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை மனதில் அந்த தேரோட்டியின் மனது வரையே நம்ம மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அவர் எப்படி நம்மளை அழகாக கீதோபதேசம் செய்து கொண்டு போனாரோ அப்படியே நம்ம மனசை வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் அதுபோல நன்மைகள் உண்டாகும். வாழ்க வளம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் தொழிலுக்குரியவர். அவர் போய் உட்கார்றார். அதனால வெற்றிகள் உண்டு. ஏற்கனவே சூரியனும் வந்து உட்கார்ந்துட்டார். இப்போ அஷ்டமத்திலேருந்து மாறிடுறார். அதனால இன்னிலேருந்து உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்புகள், அந்த எக்ஸ்ட்ராவாக மீடியாவில் இருக்கக்கூடியவங்களும் ஐடியாஸ்லாம் நிறைய கிடைக்கும். இன்னைக்கு வேலை தேடுறீங்கன்னா வேலைக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மன உறுதிக்கேற்ற நல்ல வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்க போகுது. 9-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, உங்க ராசிக்கு அஷ்டமத்துல சந்திர பகவான் சூரியனுடன் நிலை போகிறார். பூர்வபுண்ணிய ஸ்தானத்துக்குரியவர் புதனுடன் சேர்ந்து உட்கார்றார். இந்த அஷ்டமத்துல போய் எல்லாரும் மறைஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதனால இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். குரு தனியா உங்களை பார்த்து விடுறாரு இல்லையா? குருவின் பார்வை கோடி புண்ணியத்தை கொடுக்கும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாள். நீங்க எந்த காரியம் பண்ணாலும் உங்களுக்கு அப்ரிசியேஷன் உண்டு. 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண் மட்டும் பயன்படுத்தி கொண்டே வாருங்கள். இதனால் இனிதாய் அமையும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, அஷ்டமத்துக்குரியவர் அப்படிங்கிறவர் 7ஆம் இடத்துல உட்கார்றார். உங்களையே பார்க்க போறார். சூரியன் இன்னைக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்களை பார்க்க போறார். நிறைய அலைச்சலும் இருக்கும். இனியிலிருந்து கொஞ்சம் தேவையில்லாத பயங்களும் உண்டாகும். ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் அமக்கலாம் இருக்கு. ஆனாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். தற்பெருமை அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்துருவீங்க. என்னை பற்றி தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்லாம் வார்த்தையெல்லாம் விடும். அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பார்த்துக்கிடுங்க. 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு சத்ருஸ்தானம் சொல்லுவோம். எதிரிகள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம். அந்த இடத்துல சூரியன் போய் உட்கார்றது பொருள் வரவை கொடுக்கும். உங்களுக்கு அஷ்டமத்துக்குரியவர் 6ல் மறைந்தால் நன்மைதான். ஆனா சந்திரனும் போய் உட்கார்றதுனால தேவையில்லாத இன்னைக்கு கொஞ்சம் குழப்பங்களும் உண்டு. ஆனா இன்னைக்கு நல்ல சுப காரியங்கள்லாம் எடுத்து செஞ்சீங்கன்னா நல்லா வரும். நீங்க ஒரு சின்ன செய்யாத செய்யாத அப்படின்னு சொல்ற மாதிரி யாரும் தடை பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க மட்டும் பண்ண ஆரம்பிச்சு. 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உங்க ராசியின் பஞ்சமஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான், சூரிய பகவான் மற்றும் புதன், இவங்க 3 பேர் சேர்ந்து உட்கார்றாங்க. இந்த 5ஆம் இடம்ல புதன் உட்கார்ந்ததுன்னா நமக்கு மனதிலே கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுப்பார், சில இடத்துல அவமானத்தையும் கொடுப்பார். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சூரியனும் சந்திரனும் உட்கார்ந்தா நல்லா இருக்குமா அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு அவ்வளவு சரியா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ரிலாக்ஸா இருங்க. உங்களுடைய ஐடியாஸை அப்படி கவுண்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. ஆக்கப்பூர்வமான காரியங்கள் மட்டும் செஞ்சால் போதும். 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 4ஆம் இடம் என்கிற மண் மனை வாகன யோகத்து ஸ்தானத்துக்குள்ளார சந்திர பகவான், சூரியன் மற்றும் புதன். 4ஆம் இடம்னாலே மனதில் பக்தியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், பயணத்தை கொடுக்கும், அதோட கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடையும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அசதி வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. விரோதிச்சுக்காதீங்க, யாரையும் கூட சண்டை போகாதீங்க. 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம்.